தாய்நிலம் தோழர் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் அப்படின்னா என்னன்னு முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் என்னென்ன மிஷின்கள் இருக்கணும் அப்படின்றத நான் இன்றைக்கி தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த வகையில் முதல்ல பார்க்கக்கூடியது வந்து எக் டேர்னர், அதாவது முட்டையை உருட்டுற தன்மைக்குள்ள அந்த மிஷின் தான். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேயில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள், அதுதான் விஷயம். இதுதான் வந்து இன்குபேட்டரில் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கக்கூடிய மெயினான விஷயம். அதே மாதிரி ஹீட் சென்சார், அதுக்கப்புறம் இது வந்து ஹியூமிடிட்டி சென்சார். இந்த 2 சென்சாரும் சேர்ந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த ஹீட் சென்சார் வந்து பல்புகள் மூலிமா நம்ம ஹீட்டு ஃபேனை வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஹியூமிடிட்டி சென்சாரை பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் மூலிமா தனிப்பட்ட முறையில் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதில் செட்டிங்ஸை மாற்றிட்டு நம்ம வந்து இப்போது ஆக்டிவேட் பண்ணி காட்டுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அல்ட்ராசோனிக் வேவ் இது வந்து முட்டையை வேக வைக்காமல், அதாவது ஹீட்டு யூஸ் பண்ணி நிறைய பேர் அந்த ஆவியை உருவாக்குவாங்க. ஆனால் அதை அப்படி உருவாக்குறதை விட இந்த அல்ட்ராசோனிக் வேவை வச்சு உருவாக்கும்போது முட்டையோட பொரிப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹியூமிடிட்டியும் ரொம்ப சீக்கிரத்தில் ரீச் ஆகும். நமக்கு கரண்ட் பில் அப்படின்றது ஒரு பயம்ன்றது வந்து இருக்காது. இது மேக்ஸிமம் 24 வோல்ட் அப்படின்றதுனால ஷாக் அடிக்காது. இந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணி அதோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஹீட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதையும் அது ஆட்டோமேட்டிக்காக அது கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர். இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அதேமாரி இது கம்ப்யூட்டர் டிவைஸ்லேயும் கிடைக்கும். நன்றி தோழர்களே.